நின்று தேவனுடைய வார்த்தைகளை நாம் கடந்து போக போகிறோம். எழுந்து நின்று உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு சண்டே கிளாஸ் வேணான்னு நினைக்கிறேன். இல்ல யாரும் சண்டே கிளாஸ் வேணும். ஓகே, நான் மூணு இதுல தான் பேச போறேன். சங்கீதம் 103, 100. சரியா? இந்த இதுல தான் பேச போறேன். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? அதுல என்னென்ன 3 காரியங்கள் கிடைத்துட்டேன் சொல்லி கொடுத்தேன். Commit your way to the Lord. You must commit your way to the Lord. நீ தேவனுக்கு உன்னுடைய வழிகளை முதலாவது ஒப்படைக்கணும். அதுல ரெண்டாவது என்னது? எஸ், செகண்ட், we must trust God. நீ தேவனை மிகவும் அதிகமாய் நம்புகிறவனாய் மாற வேண்டும். மூன்றாவது, we must wait on the Lord personally. நாம் தேவனுக்காய் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நான் தேவனுக்காய் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். யாரெல்லாம் ஒரு கமிட் பண்ணீங்க இந்த வருஷத்துல நான் தேவனுக்கு காத்திருக்க போறேன், பின்னாடி தான் கை தூக்கப்படும். அதுல நான் இன்னொரு நாளைக்கு எடுக்கிறேன். காத்திருக்கிறதுனால என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு, தேவனிடத்துல இருந்து, இந்த வேதத்துல இருந்து உங்களுடைய ஆதிக்குரிய வாழ்க்கையில என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். சரியா? இப்போ பாருங்க, சங்கீதம் வாசிங்க. 103:1 வாசிக்கிறாங்க பைக்கில். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஏன்னா ரெக்கார்ட் ஆகும், அதுக்காக தான் சொல்றேன். வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. முதலில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. 2 விதமான காரியங்களை சொல்றான். ஆத்துமா என்பது தேவன் தந்த ஜீவன், அப்படிதானே? ஆத்துமா என்பது என்னது? தேவன் தந்த ஜீவன். ஆதாம் உருவாக்குறாரு, மண்ணில் உருவாக்குனதுக்கு அப்புறம் ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு, அவன் ஜீவாத்துமாவான. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சோ இப்ப அந்த ஆத்துமாவை பார்த்து சங்கீதக்காரர், the psalmist says, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. ஒருவேளை அவ்வளவுனால அவன் வனாந்தரத்துல இருந்தா பாடல்கள் பாடுனா, இதை எப்ப சொல்றானா, ஒரு குகையில இருக்கிறான். ஒரு குகையில இருந்து சொல்றான், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. அவன் சொல்றான், என் உள்ளமே, என்னுடைய ஹார்ட் என்ன சொல்லல, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. சோ அவருடைய நாமங்கள் என்னென்ன இருக்கிறது? அப்போ நீங்க உங்க ஆத்மாவை பார்த்து இன்னைக்கு சொல்லணும், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நான் காலையில இந்த மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்தேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆத்மாவே ஸ்தோத்திரம் சொல்லு. நான் ஜீவனோடு இருக்கிறேனே, ஜீவனே எனக்கு கர்த்தருக்கு ஆத்மா ஸ்தோத்திரம் சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லு, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ லார்ட், glory be to God, glory be to God. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏன்னா ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அதனால தான் அவருடைய ஜீவன் எனக்குள்ளார இருக்கிறது. நான் முன்னாடி இருக்கும்போது இயேசுவை அறிந்து கொள்கிறதற்கு முன்பாக, நான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வருகிறதற்கு முன்பாக நான் சுப்பையாவுடைய ப்ராடக்டா இருந்தேன். ஆனா எப்பொழுது நான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்தனோ, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, அப்பொழுது நான் ஜீசஸ் ப்ராடக்ட்.
ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்ப நீங்களும் நான் யாரு? நீங்க யாரு? ஏசப்பாவுடைய ப்ராடக்ட். ஏசப்பாவுடைய ப்ராடக்ட். நான் இப்ப அவருடைய விதை, அவருடைய சீடு. அதனால அவர் ஜீவன் உள்ளவரா இருக்கிறபடினால் எங்க அப்பாவுக்கு நான் ஜீவன் உள்ள இருக்கிறபடினால் எங்க அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாருங்க, we usually praise the Lord for something because he has done for us. நம்ம சில நேரங்களில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஏன் தெரியுமா? என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாருன்னா ஸ்தோத்திரம் சொல்லுவோம். மற்ற நாள்லாம் சொல்ல மாட்டோம். ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்து கொண்டே இருக்கிறார். நான் சாப்பிடுறது, நான் தூங்குறது, போடுற ட்ரெஸ், நடக்கிறது, ஓட்டுற வாகனம், அதுக்கு பெட்ரோல் போடுறது, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸ், எதை போடணும்னு யோசிக்கிறது, இன்னைக்கு என்ன சாப்பிடலான்னு பிளான் பண்றது, எல்லாமே எங்க அப்பா கொடுக்கிற சீரு. அல்லேலூயா. சீரு, இந்த சாப்பிடு. ஆனா ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆனா நம்ம அவற்றிலிருந்து நன்மையை பெற்றுட்டோம். ஆனா கொஞ்சம் ஸ்தோத்திரம் சொல்றோம். அழகா சொல்றாரு, he has done for us. நமக்கு அவர் நிறைய நன்மையை செஞ்சிருக்கிறாரு, அதனால சொல்றோம். ஆனா சொல்றாரு, நம்ம தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா 24 hours பத்தாது, 365 நாட்களும் பத்தாது, மாசமும் பத்தாது. We need to give thanks to Lord. When God comes, still God comes. தேவன் வரும் மட்டும் நான் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இன்னும் என்னுடைய காரியங்களை கர்த்தர் நன்மையாய் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? பாருங்க, அடுத்தது இன்னொன்று சொல்ல பாருங்க. சங்கீதம் 100 சொல்லுது, God instruction price. தேவன் எனக்கு அதிகமா என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறது. நீ துதி, நீ துதி. துதிக்கிறது 2 காரியங்களை செய்கிறது என்னுடைய இருதயத்துல. இப்போ நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 2 காரியம் செய்கிறது. ஒன்னு an action, இன்னொன்னு an attitude. attitude. நான் துதி செய்யும் போது என்னுடைய முழு சரீரத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் நான் அர்ப்பணம் பண்ணுகிறேன். சொல்லுங்களேன். நான் துதி செய்யும் போது என்னுடைய ஆவி, ஆத்ம, சரீரம் முழுவதும் என் தேவனுடைய பாதத்துல நான் அப்படியே கமிட் பண்ணிடுறேன், அப்படியே சமர்ப்பணம் பண்ணிடுறேன். அவர் என்னை பொறுப்பெடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய இருதயத்தின் மனப்பான்மை மாற ஆரம்பிக்கிறது. தேவன் என்னை அதை நான் நடைமுறைப்படுத்தும்படி அவர் தன்னுடைய வழிகளை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் துதிக்க ஆரம்பிக்கும் போது. ஏன் ஆராதனை? ஏன் நம்ம வார்த்தைகளை கேட்கிறதுக்கு முன்பாக ஆராதனை செய்யணும்? ஏன் துதி செய்யணும்? என்ன? என்னுடைய இருதயம் பக்குவப்படும்படியா, அந்த வார்த்தைகளை கேட்கிறதுக்கு நான் தயாராகும்படியா. ஒருவேளை நீங்க காலையில யோசிச்சுட்டே இருப்பீங்க, நான் வார்த்தையை பேச ஆரம்பிப்பேன், ஆனா அங்க சிலிண்டரை டீ போட்டேனே, ஓபன் பண்ணியே வச்சுட்டு வந்தனா இல்லையா? இல்ல சிக்கனை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேனே, கதவு திறந்திருக்கா, பூனை உள்ள வருமே, ஒருவேளை நாய் வந்து தூக்கிட்டு போயிருமோ, நான் வெளியே வச்சிருக்கேன், ஃப்ரிட்ஜில் வச்சு லாக் பண்ணிருக்கேன்னா, எதையோ திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க துதிக்க ஆரம்பிச்சா எல்லாமே மறந்துடுவாங்க. நாயும் வராது, பூனையும் வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாய், காரியங்கள் நன்மையாய் வாய்க்க செய்வார். பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், ஆனந்த மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவரை அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்தவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையா. அப்போ நான் தாவீது சொல்றான் பாருங்க, பாருங்க எடுத்துக்காட்டு பவுலும் சீலா. அது ஒரு நல்ல உதாரணம். நல்ல அவன் சும்மா இருக்க மாட்டான்ல, அவனுடைய வேலையே ஊழியம். பவுலும் சீலாவுடைய வேலை ஊழியம். எந்த சூழ்நிலையும் அவன் தேவனை பத்தி பேசிக்கொண்டே இருப்பான், சாட்சி சொல்லிக்கொண்டே இருப்பான்.
எனக்கு இந்த வேதத்துல பிடிச்ச ஒரு ஒரு கேரக்டர்னா யாருன்னா பவுல். அவன் ஆண்டவரை போல ஒண்ணு குறை எத்தனை அடிலாம் வாங்கப்பட்டான்? 1 குறைய 40 அடி வாங்கப்பட்டான். ஆண்டவர் எத்தனை அடி வாங்கினாரு? புரியுதா உங்களுக்கு? ஏன்னா 1 குறைய 39 அடி வாங்கியிருக்கிறான். எத்தனை தடவை வாங்கியிருக்கிறான்? 3 தடவை வாங்கியிருக்கிறான். ஆண்டவர் ஒரு தடவை வாங்கியிருக்கிறாரு. அப்படித்தானே? ஆண்டவர் எத்தனை தடவை வாங்கினாரு? ஒரு தடவை 39 அடி வாங்கினாரு. அதுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டாரு, துப்பப்பட்டாரு, சூட்ல அரைஞ்சாங்க, எல்லாம் நடந்தது உண்மை. ஆனா இவன் 3 முறை வாங்கியிருக்கிறான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனும் பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க? ஒரு ஸ்ட்ரீட்ல போறாங்க. அங்க பிசாசு பிடிச்ச சோசியம் சொல்ற ஒரு அம்மா அங்க சுத்திட்டு இருக்கு. இவங்க போகும்போது என்ன சொல்றாங்க? இவங்க அந்த ஸ்ட்ரீட்ல போகும்போது அந்த அம்மா என்ன சொல்லுது? குறி பார்க்கிற அந்த அம்மா என்ன சொல்லுது? பெரிய பணக்காரங்க, ஸ்ரீமந்த், உன்னதமான தேவனுடைய மனிதர். நீங்க பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பாருங்க. 16ஆம் அதிகாரம் பாருங்க வேகமாய். 24 பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் யாரு சொல்றா? பிசாசு சொல்றான். வேகமாய் வாசிங்க. ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அதே சொல்றான் பாருங்க. ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லி சத்தமிட்டு பேச ஆரம்பித்தால், இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து அவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியினுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. இப்போ அங்க நடந்தது என்ன? ஒரு ராஜ்யம் பாதிக்கப்படுகிறது. அவளை வைத்து சம்பாதித்த பெரிய பெரிய பணக்காரர்களுடைய எல்லாமே லாக் ஆயிடுச்சு. டெய்லி பவுலும் சீலாவும் அந்த தெருக்கல்ல நடந்து போய் தேவனுடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறாங்க. பவுலும் சீலா ஹஸ்பண்ட் ஒய்ஃப். பவுல் ஹஸ்பண்ட், சீலா யாரு? சீலா யாரு? அவனும் ஜென்னு தான். அவனும் யார்? அவரும் ஒரு ஜென்ஸ் தான். சரியா? அப்படியா? சோ இப்ப என்னடா, பவுலும் சீலாவும் டெய்லி அந்த சந்தை வெளியா போயிட்டு இருக்காங்க. குறி சொல்ற ஆவி, அவங்க அந்த குறி சொல்ற ஆவியை வச்சு இவங்க நிறைய சம்பாதிச்சிருக்கான். அவன் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வித்தியாசமா போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க நல்ல தங்கம், நல்ல வைடூரியம் எல்லாம் போட்டுக்குவோம். கலர் கலரா ட்ரெஸ் போட்டு போறோம். ஆனா இப்ப எல்லாமே லாக் ஆகுது. என்ன பண்றான்? பவுலும் சீலாவை பிடிச்சி ஒரு பெரிய இடத்துல பேசி அவன் என்ன பண்றாங்க? உட்கார வச்சு 2 பேரையும் சட்டையை கிழிச்சு அடியன்னு அடிக்கிறான். அடியன்னு அடிச்ச உடனே நடக்க முடியல. கமெண்ட்ரேட்டர் எழுதுறாரு, ரொம்ப நேரமா எழுந்திருக்க முடியாமல் இருந்தார்களா? அவன் ஒரு அடி சாதாரணமா அடிக்கல. பவுலும் சீலாவையும் அவர்கள் அடிக்கும் போது அவர்கள் இருவரும் எழுந்திருக்க முடியாம இருந்தாங்களாம். யோசிச்சு பாருங்களேன். விடல, ரத்தம் ஒளிட்டு இருக்கு, ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. கொண்டு போய் அந்த சிறைச்சாலை நடுவுல எங்கேயாவது ஓரத்துல போட்டா வெளியே போயிருவாங்க, யாராவது கதவை திறந்து விட்டுருவான்னு சொல்லி நடுவுல போட்டு தொழு மரத்துல கட்டுறான். 2 கை இப்படி இருக்கு, 2 கால் இப்படி இருக்கு. இந்த பெட்டக்ஸ் கீழே உட்காராது, சேர் கொடுக்கல. இருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்னா இந்த யூ பெண்ட், ஒரு மாதிரி யூ பெண்ட் மாதிரி வரும். இப்படி கை கட்டி இருக்கும் தொழு மரத்துல. இந்த கால் 2 செயின் போட்டிருப்பான். கீழே உட்கார முடியாது, தொங்கிட்டு இருக்கணும். அதுதான் ஆண்டவர் பாத்தீங்கன்னா அங்க மேல தொங்கிட்டு இருந்தார். இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவன் 2 பேரும் நைட்டு ரொம்ப மிட் நைட்ல 2 பேரும் டிசிஷன் எடுக்கிறாங்க. ஒரு அலிலியா சொல்லுவோமா, ஐயா பிரச்சனை, அவனுக்கு பிரச்சனை. அவன் வேணா சொல்லிருக்கலாம்,
அவங்க 2 பேரும் பேசியிருக்கலாம். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவன் அடிக்கும் போது எங்களை தடுத்திருக்கலாமே, எங்களை காப்பாத்திருக்கலாமே, கேட்கல. பவுலும் சீலாவும் கேட்கல. சத்தியத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் சங்கிலியால் கட்டப்பட்ட ஸ்தானாதிபதி அவன் சொல்றான் பாருங்க, சுவிசேஷ நிமித்தம் சங்கிலியால் கட்டப்பட்ட ஸ்தானாதிபதி ஆகிய நான், the ambassador. யாரு? பவுல் ambassador. அவன் ஸ்தானாதிபதி. போறான், கட்டுறாங்க, ரத்தம் ஒழுகுது, சட்டை கிழியுது, சட்டை கிழிஞ்சிருக்கு. இங்க எல்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்க நம்ம கொஞ்சம் ஹீட்டா இருக்கும். அந்த நேரங்கள்ல அவன் பயங்கர குளிர்ச்சியா இருக்கும். அவனுக்கு எங்க மேல ஒண்ணும் கிடையாது, அந்த குளிர்ச்சி வந்துட்டு இருக்கும். அதை எப்படி தாங்குவான்? எரியும் உடம்பெல்லாம். அந்த குளிர்ச்சி படும்போது அந்த ரத்தம் அந்த காயத்துல என்ன ஆகும்னா எரிய ஆரம்பிக்கும். இருக்கீங்களா? சொல்றான், நம்ம 2 பேரும் துதிப்போமா, நம்ம 2 பேரும் ஸ்தோத்தரிப்போமா, நம்ம 2 பேரும் ஆண்டவரை துதிப்போமா. ஒருத்தன் சொல்றான், சீலா சொல்றான், கையெல்லாம் தூக்க முடியாதே, வாய் நல்லா இருக்குல்ல, கர்த்தருக்கு தெரியும், நம்ம வாயில ஆராதிப்போம். ஹலோ, உங்களால முடியாத காரியம், நடக்க முடியல, செயல்பட முடியல, இழந்து நிக்கிறீங்க, பலவீனம், பிரச்சனை. You don't bother about that. Let it be. God is with you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சாப்பிடல, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், எதை பத்தியும் கவலைப்படாத, எதை பத்தியும் கவலைப்படாத, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நீ போகும்போது உன்னோடு கூட இருப்பார், நீ வரும்போது உன்னோடு கூட இருப்பார், நீ சாப்பிடும் போது கூட இருப்பார், உறங்கும் போது கூட இருப்பார், நீ ட்ரை பண்ணும் போது கூட இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட மாட்டார். பக்கத்துல சொல்லுங்க, இந்த வருஷம் முழுசும் உன்னை விட்டு விலகவே மாட்டார், கைவிடவே மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஓ, உன் களஞ்சியங்கள் நிரம்ப பண்ணுவார், உன் களஞ்சியங்கள் நிரம்ப பண்ணுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்கிற காரியங்கள் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறார். சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, நீ கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கட்டவிழ்க்க போகிறார். நீ வெட்கப்பட்டு நிற்க மாட்ட. நீ துளிர் விடுகிற அனுபவத்தை கர்த்தர் இந்த நாட்கள்ல ஆரம்பிக்கிறார். நீ வெட்கப்பட மாட்டாய். கர்த்தர் அப்படி வைக்க மாட்டார். நீ ஒளிய மர கண்டுகளை போல நீ செலுத்திருப்பாய். ஓ, ஆலய பிரகாரங்களில் அணையாமல் இருந்திருக்கிற விளக்கை போல 24 மணி நேரம் நீ எரிஞ்சுக்கிட்டே இருப்பாமே. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா, ஒரு ஆமென் சொல்லுவோமா. இனி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்காதீங்க, அனலா இருங்க, அனலா இருங்க ஆண்டவருக்காக. 2 பேரும் துதிக்க ஆரம்பிக்கிறான், துதிக்க ஆரம்பிக்கிறான். எரியுது, அது பிரச்சனை இல்லை. ரத்தம் ஒழுகுது, பிரச்சனை இல்ல. சட்டை கிழிஞ்சிருக்கு, பிரச்சனை இல்ல. கையும் காலும் கட்டப்பட்டிருக்கு, பிரச்சனை இல்ல. நீங்க கட்டப்பட்டிருக்கீங்களா? உடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா? உடைய கால்கள் தொழு மரத்துல பின்னப்பட்டிருக்கிறதா? குளிர் உங்களை மாட்டுதா? எதையுமே செய்ய முடியலையா? உடம்பெல்லாம் எரியுதா? நீ துதிக்க ஆரம்பி, நீ துதிக்க ஆரம்பி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. இயேசுவே, அல்லேலூயா, ஓசன்னா, Hallelujah, Hosanna. Praise you, Lord. Praise you, Lord. Hallelujah, Hosanna.
கர்த்தர் நல்லவர், நீ பெரியவர், நீ பரிசுத்தர். துதிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, உம்மால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணு இல்ல. இயேசுவின் நாமத்தினாலே நீ ரட்சிக்கிற தேவன். பேச ஆரம்பிக்கிறான், அவன் துதிக்க ஆரம்பிக்கிறான். நீ நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவன் துதிக்க ஆரம்பிக்கிறான், அவர் பேச ஆரம்பிக்கிறான், சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அந்த எரிச்சல் தெரியல, அந்த குளிர் தெரியல, அந்த கயிறு கட்டப்பட்டது தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியுது, பரலோகத்திலிருந்து ஒரு அற்புதம் நடக்குன்னு மட்டும் தெரிஞ்சான். நீ துதிக்க ஆரம்பிச்சீனா பரலோகம் திறக்கப்படும், அற்புதம் நடக்கும். நீ இழந்து போனதை பெற்றுக்கொள்வா. இந்த வருஷம் அப்படிதான் இருக்கும். ஆரம்பத்துல கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ரீபாலரா சந்தர பௌர பிரபல சமுதுரவியா நிபிக்கத்துர மனுக்கல ஹதரவி யாக்கர பௌர சதலரதரவி யாக்கர. கர்த்தர் எதையோ ஒண்ணு, எப்பமோ ஒரு நன்மை கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம் இல்ல. நீ சொல்லிக்கிட்டே இரு, நீ சொல்லிக்கிட்டே இரு. காலையில வெள்ள நான் எந்திரிச்சு கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒரு ஆசீர்வாதம் டிவியை போட்டுட்டு காலையில ஒரு மணி நேரம் இருக்கும். நான் ஸ்தோத்திரம் ரொம்ப வெள்ளனா ஸ்தோத்திரம் 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 நடந்து 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 முன் ரூம்ல இருந்து கிச்சன் வரைக்கும் நடந்து 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்பா, எனக்குரிய சந்தோஷத்தை பார்க்கணுமே. கடைசியில ஒரு 7 மணிக்கு சொன்னேன், 6:30 நினைக்கிறேன், 6:30 என் ஒய்ஃபிட்ட சொன்னேன், ஒரு அரை மணி நேரம் படுத்துக்கிறேன், 7 மணிக்கு எழுப்பி விட்டுரு. ராமேன் சொல்லுவோமா, ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஏன் தெரியுமா, நீங்க அதிகாலையில் எழுந்து ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கேயோ கிரகிக்க முடியாத அதிசயமான காரியங்களை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். நீ ஸ்தோத்திரம் சொன்னீனா கிரகிக்க முடியாத, ஹல்லேலூயா, ஒரு நாளும் நீ நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் இப்பொழுது ஆரம்பிக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீ ஸ்தோத்திரம் சொன்னா, நீ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னா கிரகிக்க முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். அது குறைவா இருக்காது, அது நிறைவா இருக்கும். நீ எடுக்க எடுக்க அது வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், ஓ அந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அந்த 7 மடங்கு எரியிற அக்கினில தூக்கி போட்டு அங்க மந்திரி ராஜா எல்லாம் சேர போட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கு அந்த பக்கம் இந்த இது படாம உட்கார்ந்து பார்த்துட்டு ராஜா உத்து பார்க்கிறார். அங்க 3 பேரை தூக்கி போட்டோம், 4வது ஒரு ஆளு சுத்தராயா. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அது தேவ சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது. ஹலோ, நீ அக்கினில நடக்கிற அனுபவம் உன்னை சுற்றவர தேவ சாயலுக்கு ஒருத்தர் உன்னை சுற்றி கொண்டே இருப்பார். இந்த வருஷம் முழுவதும் நீ கவலைப்பட வேண்டாம். ஒரு ராபாக்கல கைகளை தட்டி ரிபாக்கல அந்தர பௌர சமுதுரிபி யாக்கரபா, நீ நசுக்கப்பட்ட அனுபவம் யாருமே உதவி செய்யல. ஒரு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட சுத்திட்டு இருக்கிறேன். தேவ சாயல் வெளியே வருது. அந்த 3 பேரையும் வெளியே விட்டு பார்க்கறாங்க. ராஜாவும் மந்திரியும் மோந்து மோந்து பார்க்கறான், மோந்து பார்க்கறான். ஒரு புகவாட வரலையா? அந்த தலப்பா கூட ஒரு ஆமென் சொல்லுங்க, மேல ஒரு உருமா கட்டியிருப்பான். பார்த்திருக்கீங்களா? இன்னும் யாருமே பார்க்காத மாதிரி சொல்றீங்க. மேல ஒரு உருமா கட்டியிருப்பான். நீங்க நார்த்துக்கு போனீங்கன்னா போதும், அங்க கிட்டத்தட்ட 2 சேலை நீளத்துக்கு இருக்கும். அதை அப்படியே மடிச்சு உருமா கட்டுவாங்க, கட்டியிருப்பாங்க. அவன் தலை அதை விட வெயிட்டா இருக்கும். அதையும் பார்க்கிறான், ட்ரெஸ்ஸையும் பார்க்கிறான். ஒண்ணு கூட கருகலையா? ஹலோ, உங்க மேல இந்த வருஷம் எந்த கருகல் வாடையும் வராதியா? கருகல் வாடை வராது. ஏன் தெரியுமா? என் தேவ பிரசனம் உள்ள ஜீவன் உள்ள தேவன். நீங்க எங்க போனாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க கூடயே இருப்பாரு. நான் அனுபவிக்கிறேன்.
ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறேன். எனக்கும் ஆசை நீங்களும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும். நீங்களும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். இந்த பவுலும் சீலாவும் பாடுறாங்க. There was a earthquake. அங்க ஒரு பெரிய பூகம்பம் வருகிறது. எல்லாம் நடுங்குது. அந்த இரும்பு கேட்டு திறக்கப்படுகிறது. அவன் எத்தனை பூட்டு போட்டான்னு தெரியல. எல்லா பூட்டு உடைஞ்சு உழுதி. அவர் அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நீ கிரகிக்க முடியாத அதிசயங்களை கர்த்தர் இந்த வருஷம் இந்த நாள் ஆரம்பிக்கிறாரு. பட் யூ மஸ்ட் டு ஒன் யூ பிரைஸ் காட். ஆனா ஒண்ணே நீ தேவனை துதிக்க ஆரம்பிச்சாதான் கர்த்தர் கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்வார். நீ துதிக்கலன்னா அவர் உட்கார்ந்துகிட்டே இருப்பாரு. யாரு துதிக்கிறாங்களோ அங்க கொடுப்பாரியா. வீடு கட்டணுமா, வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போகணுமா, துதிக்கார பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். நீ கார் வாங்கணுமா, துதிக்காரம்பே. உன் பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு போகணுமா, துதிக்காரம்பே, துதிக்காரம்பே, துதிக்காரம்பே. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் துதிக்க ஆரம்பிச்சேன். துதிக்கணும். பாருங்க, David is blessing the Lord. தேவன் கர்த்தரை வார்த்தையினால் ஆசீர்வதிக்கிறார். எப்படி? இயேசுவே உமக்கு நன்றி, நீரே மகிமைக்கு உரியவர், உமது நாமத்திற்கு நன்றி என்று சொல்லி முழு உள்ளத்துடனும் முழு இருதயத்துடனும் பாருங்க அவருடைய குணாதிசயங்களையும் மகத்துவமான செயல்களையும் அவருடைய மேன்மையும் அவர் அதிகாரமுள்ள நாமங்களையும் அவர் போற்றிக் கொண்டே இருந்தான். அவர் ஆமென் சொல்லுவோமா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. நீங்க சொல்லுங்க, அவருடைய அதிகாரம் உள்ள நாமம். ஆண்டவரே நீர் பிசாசை விரட்டுகிற தேவன், உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே இரவும் பகலும் என்னோடு கூட இருக்கிற தேவன், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் எலும்புகளை நனமுள்ளதாய் மாற்றுகிற தேவன், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா வறட்சியான நாட்களில் ஆத்துமாவை திருப்தியாக்குற தேவன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை நீர்க்கால ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தின் தன் கனியை தந்து இலவுதிராக்கிற மரத்தை போல் செழித்திருக்க பண்ணுகிற தேவன், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சொல்லிக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே குருடனையும் செவிடர்களையும் சுகமாக்கின தேவன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் உயிர் தெழுந்த தேவன், நீர் மகத்துவம் உள்ளவர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நடக்கும். அங்க ரட்சிப்பு வந்தது. அவன் காவல் காக்கிறவன் ஓடி போய் பார்க்கிறான். நல்ல ஸ்வாட் எடுத்து குத்த போறான். வேண்டாம் வேண்டாம், don't kill yourself. உன்னை கொலை பண்ணிடாத. என்னையா செய்யணும்? நீ ரட்சிக்கப்படு. அங்க ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டது. அங்க ஒரு கூட்டம், நீ துதித்தா ரட்சிக்கப்படுவார்கள், நீ துதித்தாய் ரட்சிக்கப்படுவார்கள். பாருங்க சங்கீதம் 106:1-12 வாசிங்க. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பைபிள் எடுங்க. 737 106 சங்கீதம். வேகமா வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வாசிங்க. சங்கீதம் 106 1-12 வாசிங்க. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்திகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்துங்கள். நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் இக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தாவே, நீ தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். எங்கள் பிதாக்களோடு கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகைவன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் நீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்களுடைய சங்கீதம் 150 வாசிங்க.
வேகமாய் வாசிங்க, வேகமாய் போடுங்க. அவர் என்ன சொல்றாரு? சங்கீதம் 150 கடைசியில சொல்லும், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை வாசிங்க. வேகமா எல்லாரும் இருக்கிற வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 150 போடுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால சத்தத்தோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேராசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. நீங்க அதுல உங்க பேரை போட்டு போட்டு வாசி. சங்கீதம் 106ல சங்கீதம் 150ல உங்க பேரை போட்டு போட்டு நீங்க வாசிச்சு பாருங்களேன். நீங்க துதிக்க ஆரம்பிங்க. உண்மையா சொல்றேன், நீங்க துதிக்க ஆரம்பிங்க. யாச்சா போய் சோசியனை பார்த்து இந்த காரியம் வாய்க்குமான்னு கேட்க வேண்டாம். துதிச்சுட்டு டைரக்டா போங்க, காரியம் வாய்க்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க நல்லா துதிச்சுட்டு காரியம் செய்ய போங்க, அது நன்மையாய் மாறும். உசியா ராஜா அவன் என்ன பண்றான்? 52 வருஷம் எருசலேம் அரசாட்சி பண்றான். கர்த்தர் சொல்றாரு, இவன் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தான். அப்படி என்னதான் தேடினான்னு நான் போயிட்டு உள்ள அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது அவன் எதை செஞ்சாலும் முதல்ல துதி செய்யறான். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? எதை செஞ்சாலும் துதி செய்கிறான். சோ நானும் நீங்களும் துதி செய்ய ஆரம்பிக்கும் போது அதேதான் தாவீது. அவன் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பாக, மறுபடியும் ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது. யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பாக என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாம் தான் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பாக என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவான். அதுக்கப்புறம் தான் அவன் சென்ற ஒரு யுத்தத்துல கூட தோக்கல, 66 யுத்தங்களையும் வெற்றியை கண்டான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? என்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறவர்கள் நீ தோல்வியை காண்பார்கள், நீ ஸ்தோத்திரம் சொல்லும் போது வெற்றியை நீ காண்பாய். நான் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வாய். கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, யோசேப்பு ஏன்னா திடீர்னு இப்படி ஆகுது? இது ஒழுங்கா தானே இருக்காது. யோசேப்பு குழியில போடுறான். 10 சகோதரர்கள் சேர்ந்து அந்த குழியில போடும்போது அவன் மேல காயம் இருக்கு, அடிமையா நிக்கிறான். அங்க போறான். பார்வோனுக்கு அடுத்து 2வது கிங் அவன் தான், ராஜா நாயா. இப்போ தேசத்துல பஞ்சம், தேசத்துல பஞ்சம். இப்போ இவனுடைய சகோதரர்கள் எல்லாம் மூட்டை எடுத்துக்கிட்டு பணத்தை எடுத்துட்டு எங்க போறான்? எகிப்து தேசத்துக்கு போறான். அவங்க அப்பா அனுப்பிச்சு விடுறாரு. அங்க போறான். அரண்மனையில சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறான் யோசேப்பு. இவனுக்கு யாருக்குமே தெரியல இவன் யோசேப்புன்னு. ஆனா அவன் பார்க்கிறான், இவன் என் சகோதரர்கள் என்பது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு சொல்றேன், நீங்க துதி எடுத்தீங்கன்னா உங்க சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்பான். ஆனா அவனுக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். நீங்க ராஜா என்பதை ஒரு நாள் அவன் அறிவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிங்க 3வது வசனம், வேகமாய் வாசிங்க. முடிக்க போற சீக்கிரம். கொஞ்சம் பேஸ் கூட கொஞ்சம் கம்மி பண்ணேன்டா. அதேதான் சங்கீதம் 103ல 3வது வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி
உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூச்சி. பாருங்க, first the Lord saves. கர்த்தர் ரட்சித்து காப்பாற்றுகிறதே. கர்த்தர் ரட்சித்து நீ துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை ரட்சித்து காப்பாற்றுவார். அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை ரட்சித்து காப்பாற்றுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ துதிச்சீங்கன்னா இயேசு சுவாமி உன்னை ரட்சித்து காப்பாற்றுவார். He forgives all our iniquities. In the same way, He heals the human body. So, அவனுடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அதே வேற கூட லீடு கூட விடுறார். என்ன சொல்றாரு? அதே டைம்ல அந்த நோய்களையும் சுகமாக்குறார். இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, கலெக்டா தான் இருந்துச்சு, போயிட்டு இருந்துச்சு, மறுபடியும் என்ன நோண்டுனீங்க? பாருங்க, அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி வைக்கிறார். பாருங்க சொல்றது பாருங்க, அடிக்கடி வேதம் சொல்லுகிறது sin is compared to sickness. பாவத்தின் சம்பளம், பாவம் செய்யும் போது அது பாவம் செய்யும் போது அப்படியே விட்டுருங்கடா. பாவம் செய்யும் போது எனக்கு வியாதி வர ஆரம்பிக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, பாவம் நான் செய்ய ஆரம்பிக்கும் போது என்னுடைய சரீரத்துக்கு விரோதமாய், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், சமுதாயத்துக்கு விரோதமாய் ஏதோ ஒரு இடத்துல நான் பாவம் செய்யும் போது அது எனக்கு நோயை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நான் சொல்லல, வேதம் தெளிவாய் சொல்கிறது. அதனாலதான் சொல்றேன், அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குகிறார். இன்னைக்கு வரைக்கும் ஒருவேளை தீராத வியாதி உங்களுக்குள்ளார இருக்குமே ஆனால் இன்னைக்கு ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க. ஒருவேளை அந்த இன்இக்யூட்டிஸ், அக்கிரமங்கள் நிமித்தமாய் வந்த அந்த சாபத்தின் நிமித்தமாய் வந்த அந்த வியாதியை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். ஏன்னா நீங்க துதிக்க ஆரம்பிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். பாருங்க, பாவத்தின் சம்பள மரணம். பாருங்க, இன்னொன்னு பாருங்க, the salvation is compared to health. பாவத்தின் நிமித்தமாய் எனக்கு என்ன வரும்? வியாதி வரும். இன்னொன்னு, ரட்சிப்பு நிமித்தமா எனக்கு என்ன வருது? ஆரோக்கியம் வருகிறது. வேதம் தெளிவா சொல்லுகிறது, நான் ரட்சிக்கப்படும், அனுதினமும் ரட்சிக்கப்படணும். ஒரு நாள் இல்ல, வேதம் சொல்லுகிறது நீ அனுதினமும் ரட்சிக்கப்படணும். சோ நான் ரட்சிக்கப்படும் போது நான் குணமாக்கப்படுகிறேன். நான் ரட்சிக்கப்படும் போது என்னுடைய எலும்புகள் பலனடைகிறது, என்னுடைய பிளட் பிரஷர் நார்மலாய் மாறுகிறது. அக்கிரமத்தை பத்தி நான் சொல்றேன், என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. என்னுடைய எலும்புகள் நினமுள்ளதாய் மாறுகிறது. மற்ற காரியங்களை கர்த்தர் என்ன பண்றார்? எல்லாவற்றிலும் எனக்கு நன்மையானதை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, இன்னொன்னு, ஆரோக்கியம். God's brings savings heal to our souls. என்னுடைய ஆத்துமாவுக்கு அவர் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீ துதிக்க ஆரம்பிக்கும் போது உன் ஆத்துமாவுக்கு அவர் ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சரி, அக்கிரமம்னா என்னது? யாரு பேசிட்டு இருக்கிறாங்க? குட்டீஸ் பேசிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, அக்கிரமம் என்பது கொடுமை, நேர்மையற்ற தன்மை, அநீதி. புரியுதா உங்களுக்கு? அக்கிரமம் என்பது, இன்இக்யூட்டிஸ் என்பது கொடுமை, நேர்மையற்ற தன்மை, அநீதி. பாருங்க, அக்கிரமம் weakness sin. எப்படின்னா கெட்ட செயல்கள், கெட்ட செயல்கள். இரண்டாவது அநீதி, இன்ஜஸ்டிஸ். அநீதி என்னது? இன்ஜஸ்டிஸ். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
அதாவது சட்டத்திற்கு மாறான காரியங்களை செயல்படுத்துகிறது. மூணாவது கொடுமை, துளிர்ச்சி. நான்காவது நேர்மையற்ற தன்மை, அன்ரைச்சியஸ்னஸ். நீதிக்கு புறம்பான காரியங்களை தைரியமா நான் செய்யும் போது அது அக்கிரமம். இதுக்காக தான் நீங்க வாசிங்க ஏசாயா எழுதின புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், சங்கீதம் 51:2 வாசிங்க வேகமா. மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினே அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹலோ, அவருடைய தழும்புகள் என்ன தெரியுமா? அதெல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அந்த எலும்புகள் நொறுங்கி போயிருக்கல, அதுதான் அவருடைய தழும்புகள், அவருடைய 5 காயங்கள். சோ அவருடைய தழும்புகள் குணமான எனக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை. இந்த 3 காரியம் தான் ரொம்ப மிகவும் மோசமானது. டிரான்ஸ்லேஷன், இனிக்விட்டிஸ், சின். மீறுதல், பாவம், அக்கிரமம். இந்த 3க்காக ஆண்டவர் மரித்தார். தெளிவா சொல்லுது, இந்த 3க்காக தான். இதுல அக்கிரமம், என் அக்கிரமங்களை மன்னித்து என் நோய்களை குணமாக்கினார். இப்போ சிலுவையில செய்து முடித்ததை இங்க நம்ம என்ன பண்றோம்? சங்கீதக்காரன் சொன்னதாக நடந்ததை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அழகா சொல்றாரு பாருங்க, அவருடைய நொறுக்கப்பட்டார், என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், அந்த தழும்புகளால நான் குணமாகிறேன். கைகளை தூக்கி சொல்லுங்க, இயேசு சுவாமி, என்னுடைய அக்கிரமத்துக்காக நீங்க நொறுக்கப்பட்டீங்க, ஆனா அந்த தழும்புகளால நான் சுகமாயிட்டேன், நான் குணமாயிட்டேன். அக்கிரமம் என்பது மிகவும் கொடுமையானது, மிகவும் மோசமானது. நம்ம என்னென்ன காரியங்கள் பண்ணுகிறோம் சொல்லுவாங்க, அக்கிரமமா செய்யறா, சரியான அக்கிரமக்காரனா இருக்கிற. சரியா? இன்னும் அதை வியாக்கியானம் பண்ணா ரொம்ப கடினமா இருக்கும். சரியா? இன்னொன்னு, the second blessing is forgiveness. அதாவது நான் மன்னிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஆசீர்வாதம் கடந்து வருகிறதா இருக்கிறது. பக்கத்துல இருக்கீங்களா? சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒருவேளை கசப்பு உங்களுடைய இருதயத்தில் இருக்குமே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது என்ன செஞ்சார்? முதல் வசனம் என்னது? அந்த சிலுவையில வேற ஒண்ணும் சொல்லல, ஐயோ தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறான், பாவம், ஏதாவது தண்டனை கொடுத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, மன்னிச்சிருங்க, மன்னிச்சாரு. இப்ப நீங்க இப்ப சொல்ல வேணாம், ஒப்புரவாகும்படி அது நீங்க, ஏன்னா இது புதிய வருஷத்தின் முதல் வாரம், நீங்க துதிக்க ஆரம்பிக்கணும், மன்னிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன் குணமாக்குற தேவனா இருக்கிறார். யாரோட ஒப்புரவாகணும்? ஆண்டவரே என்ன மன்னிங்க, அவங்களையும் மன்னிங்க, நான் அவரோட ஒப்புரவாகிறேன் இயேசு சுவாமி. ஏன் சொல்ல தெரியுமா? நீங்க இப்படி பண்றதுனால தேவன் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பிசாசானவன் நீங்க பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு, அந்த ஆரோக்கியத்தை, தேவனுடைய குணமாக்குதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு பிசாசானவன் ஏதோ ஒரு வழியில தடம் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க ஜெபிச்சுட்டே இருப்பீங்க, நீங்க அழுது ஜெபிப்பீங்க, நீங்க பாஸ்டிங் போட்டு ஜெபிப்பீங்க, நீங்க உருண்டு ஜெபிப்பீங்க, நீங்க தீர்க்கதரிசிக்கு போயிட்டு தலையில கைய வைப்பீங்க, என்னென்னமோ பண்ணுவீங்க, ஆனா ஒண்ணுமே நடக்காது. ஆண்டவர் என்னையும் உங்களையும் ரட்சித்து வழிநடத்தி எனக்கும் உங்களுக்கும் அற்புதம் செய்து இந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? முதல்ல அவர் சொன்ன வார்த்தை மன்னிங்க. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மன்னிங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் இறந்தோட ஒரு ஈட்டில போய் ஓங்கி குத்துறான். அந்த ரத்தமும் சலமும் அவன் மேல பட்டது, ஒரு அற்புதம் நடந்தது. மரித்தாலும் அற்புதம் செய்கிற தேவன். ஏன் தெரியுமா? முதலாவது அவர் சொன்ன வார்த்தை, பிதாவை பார்த்தேன், பிதாவே மன்னிங்க. இருக்கீங்களா? கொஞ்சம் எந்தெந்த பகுதியில கசப்புகள் இருக்கு, எதுல சேரக்கூடாத பகுதி தடைகள் இருக்கிறது பாருங்க. ரொம்ப நான் அந்த வசனத்தை நான் படிக்கும் போது அழ ஆரம்பிச்சேன். சங்கீதம் 51:2 வேகமாய் வாசிங்க, நான் முடிக்க போகிறேன். முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். தாவீது மறுபடியும் சொல்றான் 51:2, என் அக்கிரமம் நீங்கி என்னை முற்றிலும் கழுவி என்னை பாவமற என்னை சுத்திகரியும். என் பாவமற நீங்க என்னை சுத்திகரியும். இன்னொரு இடத்துல சொல்றான், உற்சாகமானி என்னை தாவும்படி செய்யணும். என் அக்கிரமம் நீங்கி
செய்யும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஹலோ, தாவீது அவன் ஏன் ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம்னா சொல்றேன், என் அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகரியும். இன்னொரு இடத்துல என்ன ஈசோப்பினால் என்னை கழுவியறணும். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். ஈசோப்பினால் சுத்திகரியும். லோ, இந்த அக்கிரமம் என்னோட எங்க கொண்டு போகும் தெரியுமா? அதை என்ன சொல்றாரு பாருங்க. இந்த வசனம் எதை சொல்லுகிறது? பாவத்தினால் வந்த அழுத்தம் நமக்கு தேவன் வைத்த நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கூடாதபடி நம்ம விலகி நிற்கிறோம். ஆண்டவர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. நான் என் அக்கிரமத்தை விட்டு நான் போக மாட்டேன். இப்பதான் ஆண்டவர் நிற்கிறாரு. வாங்கடா, ஜஸ்ட் ஒரு இவர் தான் ஆண்டவர். சரியா? ஏதாவது ஒரு கிஃப்ட் வை என் கையில. இது என்னது? இவர் தான் ஆண்டவர். நிக்கிறாரு, நான் நிக்கிறேன். எனக்கு கொண்டு வந்து நிக்கிறாரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. பக்கத்துலதான் இருக்கிறேன், அக்கிரமம் செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்ப பிசாசு என்னோட சேர ஆரம்பிக்கிறான். இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்குள்ளார இல்லாம ஆரம்பிக்கிறேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அங்கதான் நிக்கிறாரு, அந்த கிஃப்டோட நிக்கிறாரு, எனக்கு கொடுக்கணும்னு ரெடியா இருக்கிறாரு. நான் மற்றவங்கள என்னுடைய அக்கிரமத்தினால மண்ணியாமையின் தன்னத்தினால நான் விலகிறேன். ஆனா இவர் கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. நான் விலகிறேன், விலகி விலகி போகிறேன். ஆனா தேவன் எனக்கு என்று கொடுக்க வந்த இப்ப இடையில யார் வர்றாங்கன்னா பிசாசானவன் அந்த அந்த கிஃப்டை எனக்கு கொடுக்க முடியாத என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய வீடு, என்னுடைய செழிப்பு, என்னுடைய பொருளாதார நிறைவு, என் பிள்ளைகளுடைய மேன்மை என்னை உயர்ந்த ஸ்தலத்துல கொண்டு போய் நிப்பாட்டுகிறது. எல்லாத்தையும் நான் இழந்து இப்ப நான் நிக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அந்த விளைவின்படி இன்னைக்கு நான் ஒண்ணு இல்லாம நிக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் சிலுவையில செய்து என்னுடைய அக்கிரமத்தை மன்னித்து என் நோய்களை குணமாக்கின தேவனிடத்துல நான் என் அக்கிரமத்தை இன்னும் ஒப்படைக்காத பட்சத்துல கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த அக்கிரமம், அந்த iniquity sins, the great sin, அது பெரிய பாவம். அது எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில பிரிவினை உண்டாக்குறது, ஒரு பெரிய செவுரை வைக்கிறது. இன்னைக்கு ஒருவேளை இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்றேன், நிறைய ஆசீர்வாதங்களை நீங்க இழந்து நிக்கிறீங்க. நான் மட்டும் ஆசீர்வாதங்களை இப்ப நான் துதிக்க ஆரம்பிக்கிறேன். நான் நினைக்கிறேன் 100% சொல்லுவேன், எனக்கு ஒருவேளை இந்த மாசம் எனக்கு ஒரு காரு கிடைக்கும் நான் நம்புறேன். ஏன் தெரியுமா? நான் துதிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய அக்கிரமங்களை தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரை மன்னிங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில இருந்த அந்த தடையை கர்த்தர் உடைக்கும்படியா நான் கெஞ்சினேன். ஆசீர்வாதத்தை இழந்துராதீங்க. அவர் கையில வச்சுட்டு நிற்கிறாரு. இழந்துட்டீங்கன்னா போச்சு. தெரியுமா? இந்த வருஷத்தின் முதல் வாரம் உங்களை ஸ்திரப்படுத்தி தான் அனுப்பணும். ஏன்னா திருவிருந்து எடுக்க போகிறோம். அந்த கசப்புகள் மன்னியாமையின் தன்மை கர்த்தருடைய சமூகத்துல கேளு. ஆண்டவரே மன்னிங்கன்னு கேளு. ஒரு 2 வீலர் வேணும்னா என் பக்கத்து வீட்டுல போய் நீங்க கேட்டுட்டு நிற்பீங்க. எனக்கு கூட ஒரு 5 நிமிஷத்துல போயிட்டு வரேன்னு நிற்பீங்க. நீங்க ஓலோ புக் பண்ணிட்டு இருப்பீங்க, வரமாட்டான். ரேபிடோ புக் பண்ணிட்டு இருப்பீங்க, டைமுக்கு வரமாட்டான். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து நிக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கர்த்தர் நீங்க சொல்றாரு, நீ என்னுடைய பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள you have to cleanse yourself. நீங்க சரி பண்ணும்படியா கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, forgiveness with the concept of spiritual healing. மன்னிப்பு என்பது அதனுடைய என்ன காரியம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய சுகமாகுதல்.
அல்லோ நீங்க மன்னிக்கிறது என்பது ஆவிக்குரிய குணப்படுத்துதல். சொல்லுங்க, நீங்க மன்னிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆவிக்குரிய குணப்படுத்தலின் அபிஷேகம் உங்களுக்கு வரும். The spiritual healing. அப்படிதானே ஆண்டி? ஆவிக்குரிய ஆரோக்கியம். ஆமா, அது ஆவிக்குரிய ஆரோக்கியம்னா தேவனுக்கும் எனக்கும் பாருங்க healthier relationship. இன்னொன்னு improved mental health. நாலாவது connect us more deeply with the God. முதலாவது என்னன்னா healthier relationship. சோ நான் ஆவிக்குரியல குணப்படும்படி கர்த்தர் எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை கட்டவிழ்க்கும் போது என்னுடைய வாழ்க்கையில என்னன்னா ஒரு ஆரோக்கியமான உறவுகள் வெளிப்படும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த இரண்டாவது என்ன சொல்றேன்னா improved mental health, மன ஆரோக்கியம் உனக்கு மேன்மைப்படும். அப்படிதானே? மன ஆரோக்கியம் மேன்மைப்படும். மூணாவது connect us more deeply with the God. தேவனுக்கும் எனக்கும் மிகவும் ஆழமான தொடர்பு உண்டாகும். என ஸ்பிரிச்சுவல். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு நான் இடைபட ஆரம்பிக்கும் போது bring spiritual freedom. பாருங்க, peace, healing and restoration hope. அதாவது என்னன்னா ஆவிக்குரிய சுதந்திரம் எனக்கு வர ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய சுதந்திரம். நான் மன்னிக்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய மனப்பான்மை மாறுகிறது, என்னுடைய உறவு வலுப்பட ஆரம்பிக்கிறது, என்னுடைய மன ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கிறது, எனக்கும் தேவனுக்கு மிகவும் ஆழமான தொடர்பு உண்டாகிறது, ஆவிக்குரிய விடுதலை எனக்குள் இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நமக்கு செய்ய ஆரம்பிப்பார். What are the benefits of forgiveness? நான் மன்னிக்கும் போது எனக்கு என்னென்ன காரியங்கள் நடக்கிறது, என்னென்ன நன்மைகள் நடக்கிறது? Reduce stress, focus on self-care with a regular exercise. என்னை நானே அதாவது தனிப்பட்ட முறையில கேர் கொடுக்கிறது. டெய்லி நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ரெண்டாவது ரெடியூசிங் ஸ்ட்ரெஸ். ஒருவேளை பயங்கர ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் எனக்குள்ளார இருக்கும்போது அது நாளாக குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? அந்த ஃபர்கிவ்னஸும் தேவனுடைய அந்த ஸ்பிரிச்சுவல்லையும் நான் இன்டெப்தா போக ஆரம்பிக்கும் போது என்னன்னா நன்மைகள் எனக்கு எப்படிலாம் கிடைக்குது. மூணாவது இம்ப்ரூவ்டு ஹார்ட் ஹெல்த். என்னுடைய இருதயத்தின் ஆரோக்கியம் வளர ஆரம்பிக்கும். அங்க இருக்கிற பூஸ்டிங் இம்யூனிட்டி, என்னுடைய சரீரங்கள்ல எல்லா பகுதியிலும் நோய் எதிர்ப்பு தன்மையை கர்த்தர் உருவாக்க ஆரம்பிப்பார். நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் மன்னிக்கிற தன்மையில் நீ வளர ஆரம்பிக்கும் போது, தேவனுடைய அவரோடு ஒரு ஆழமான தொடர்புல நீ வளர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு ஆழமா இடைபடும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். எமோஷன் ஹீலிங் இதெல்லாம் நடக்கும். He keeps பாதுகாக்கிற உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் He keeps us and protects us from the destruction around us. அழிவுள்ள பாதைகளில இருந்து என்னை காக்கிறதுக்கு சுற்றவர இருக்கிறார். அவர் ஏனோ தானோ ஒரு இடத்துல நிக்கல, என்னை சுற்றவர இருக்கிற அழிவுகள்ல இருந்து என்ன பண்ணாரு? விலக்கி மீட்கிறார். Crown on our heads and makes us king. என் தலையில கிரீடத்தை வச்சு என்ன ராஜாவாய் உயர்த்துகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எவ்வளவுக்கு எவ்வளவு கூட இருக்கிறனோ அவர் சங்கீதம் 57:2 வாசிங்க. நான் முடிக்க போகிறேன். 57:2 சங்கீதம் 57:2. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் போதும்.
எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற யார் சொல்றா? தாவீது ஒரு குகையிலிருந்து சொல்றான். அவன் எதையும் அதிகமாய் செய்ய முடியவில்லை அந்த குகையில இருக்கும்போது. அந்த நேரத்தில் கர்த்தர் தாவீதை கண்டு அவனுக்காக அவரே நியாயம் செய்கிற தேவனா இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்ம முடிக்க போகிறேன். வாசிங்க சங்கீதம் 25:4-5. 4-8. கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். 5-8 வாசிங்க. சங்கீதம் 25:5-8. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. காரணங்களையும் என்னை நினைத்தருளும். அவைகள் அனாதைகள் இருக்கிறதே. சத்தமா வாசிங்க. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சோ இப்படிலாம் வரும்போது என்ன நடக்கும்? சங்கீதம் 51:10, நீதிமொழிகள் 3:10 வாசிங்க. தேவனே சுத்த இருதயத்தை என்னிடம் சுற்றியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இவ்வளவு நடக்கும்போது கடைசியில கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நீதிமொழிகள் 3:10. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உன் களஞ்சியம் நிரம்பும், உன் ஆலைகளில் புரண்டு ஓடும். இந்த ஆசீர்வாதங்களை விட்டு விடாதபடிக்கு பிடித்து கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார்.